கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வலி விலக்கி. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வலி விலக்கி. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் விதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் விதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி அவனோடு நிதமாறுவோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதமாறுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. பாடல் புஸ்தகத்தின் 309 பாடல் பாடுவோம். பாடல் புஸ்தகத்தின் 309 பாடல் பாடுவோம். இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் உம்மை, நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது.
நாள்தோறும் போற்றுவேன் உம்மை நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா. பாடல் புஸ்தகத்தில் 211 பாடல் பாடுவோம். பாடல் புஸ்தகத்தில் 211 பாடல் பாடுவோம். தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய். தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய். தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை கட்டின வேடம் நிலம் பொருளோ கண்டிடும் உறவினரோ கட்டின வேடம் நிலம் பொருளோ கண்டிடும் உறவினரோ கோடி விட்டு போனாவே போனார் உறவுகளோடு வருவதில்லை. வருவாய். தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை
ஜெபம் செய்வோம். படுகிறேன். கண்களை மூடி இந்த புதிய வாரத்தில் இந்த முதல் நாள்ல இந்த பகல் முழுவதும் சர்வலமுள்ள ஆண்டவர் நம்மோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் நம்முடைய திருச்சபையோடும் நம்முடைய கிராமத்தோடு குடும்பத்தோடு கூட இருந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு பக்தர் விதமாக சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரே சோஸ்தரி, என் முழுவதுமே நீ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரே சோஸ்தரி. கர்த்தர் உனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து போகாது. காலைக்கின்ற ஜனங்கள் இந்த இரவை காண முடியாது. அப்படிப்பட்ட உலகத்துல சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளோடு நம்முடைய கிராமத்தோடு ஜனங்களோடு இந்த பகல் முழுவதும் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். நாம செய்த வேலைகளோடு கூட இருந்திருக்கிறார். நம்முடைய பிரயாணத்தோடு கூட இருந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்திருக்கிறார். எல்லா விபத்துக்கும் நோய்க்கும் வியாதிக்கும் விஷ கிருமிகள் விஷ ஜந்துகளுக்கும் நம்ம விலைக்கு பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீ எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக என்னத்தை கொடுக்க முடியும்? என்னத்தை நான் கொடுக்க? நீ எனக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக அதுக்கு பதிலாக என்ன செலுத்த முடியும்? ஆண்டவரே என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள். நீ எனக்கு ஜீவன் சுகம் பெற ஆரோக்கியத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே? அப்பா என் ஆவி ஆத்மா சதம் முழுவதும் ஆண்டவரே இப்படி சமூகத்தை அர்ப்பணிக்க வந்திருக்கேன் சார். இந்த இரவுல ஒரு கதவை தாத்தி அர்ப்பணிப்போமா? தோசோடு நிமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையத்தை இன்பமா இருக்கிறது. தேவன் நமத்தில் வாசம் பண்ணுகிறார்கள். தேவன் நமத்தில் உலாவுகிறாண்டவர். தம்முடைய ஜீவனை ஆசீர்வாதம் நமத்தில் ஊற்றுகிறாண்டவர். இந்த இரண்டு கருத்தை அர்ப்பணிப்போம். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வீற்றிருப்பார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வீற்றிருப்பார். இயேசுவின் குடும்பம் ஒன்றே ஒன்று, அன்பு நிறைந்திட இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்றே ஒன்று, அன்பு நிறைந்திட இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கே தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கே தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்றே ஒன்று, அன்பு நிறைந்திட இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்றே ஒன்று, அன்பு நிறைந்திட இடம் உண்டு. தோசைகளோடு வித்து வாசம் பண்ணுவது அது எவ்வளவு இன்பமா இருக்கும் ஆண்டவர். நீ எங்க மத்தியில் உலாவுகிறார்கள், எங்க மத்தியில் வாசம் பண்ணுகிறார்கள். தகப்பனே
இந்த இரவுல குடும்பமா வந்திருக்கிறோம் ஆண்டவர். அழைக்கப்பட்ட பிள்ளைகளா வந்திருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா வந்திருக்கிறோம் ஆண்டவர். நீ சில நன்மை நினைத்து உமக்கு நன்றி எடுக்க வந்திருக்கிறோம். இந்த ஆலய வளாகம் முழுவதும் பரிசுத்தத்தை நிரப்புங்க ஆண்டவர். இந்த ஆலயம் முழுவதும் மகிமை நிரப்புங்க. இந்த பலிபீடத்துல என்னோடு கூட இருக்கணும் ஆண்டவர். இந்த பலிபீடத்தை எங்களோடு கூட இருக்கணும் அப்பா. நாங்களுக்கு துதி சோத்த விண்ணப்ப ஜெபம் உங்களுடைய வார்த்தை எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. வந்த பிள்ளைகள் வந்தமா திரும்பி போகக்கூடாதப்பா. தகப்பனே உடைய ஆலயத்து நன்மையினாலும் உடைய ஆலயத்து சம்பவத்தப்பா ஒவ்வொரு பிள்ளை நிரப்பணும் ஆண்டவரே. அப்ப அவருடைய கணத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு நன்றி எடுக்கும்படியாக அப்பமை ஆராதிக்கும்படியாக ஆவலோடு தாகத்தோடு எதிர்பார்ப்பு பிள்ளைகள் அழைத்துக் கொண்டு வாங்க. எல்லா தடையும் நீக்கி போடுகிறப்பா. உடைய கர்த்தாத்தை அர்ப்பணிக்கப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆராதனைக்காரமாக அவர் எழுந்து நின்று பால் புஸ்தகத்தில் 127ஆம் பாடல் பாடுவோம். 127ஆம் பாடல் அவர் எழுந்து நின்று 127ஆம் பாடல் பாடுவோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாடல் புஸ்தகத்தில் 127ஆம் பாடல் பாடுவோம். அன்பே பிரதானம் சகோதரன் பிரதானம் அன்பே பிரதானம் சகோதரன் பிரதானம் பண்புடு ஞானம் பரமநம்பிக்கை என்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் பழக வேண்டும் கைமணியாவே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈனவிட்டாலும் அன்பிலையான அது பயனில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். தூய்வுடன் உரை சுரை கொடுத்தாலும் பணியவன் வேளாண் பயனதில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் பூர்ண சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். புகழிருமாக்கு பொலிவு பொறாமை பகை அநியாயம் பாவமும் செய்ய அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சினமடையாதே தீங்கு மண்ணாதே தினமணியாதே தீமை செய்யாதே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்பட வேண்டும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க கொடுக்கப்படுகிற சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 1ஆம்
வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்தில் இருக்கிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சின்னப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவன் நினைத்த சதி மோசங்கள் அவர்களை அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்தரை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பது. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகளை, உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தோறும் தீங்கனை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. கிராமங்களில் ஒளிப்பிடங்கள் பதிவிருந்து மரபிடங்களாலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கிக் கொண்டே இருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏனையை பிடிக்க பதிவிருந்து ஏனையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்றவனமாகவே நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சென்று சொல்லுவோம். வானத்தை பூமியை படைத்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பிரவேசித்து வந்தார். போதிய காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். புராண சபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வ இல்லதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த புதிய வாரத்தின் இந்த புதிய நாளை இந்த இடங்களில் அவருக்கு நன்றி எடுக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, துதி சொசம் எடுக்கும்படியாக, அவர் செய்த ஒவ்வொரு நன்மை நினைத்து அவருக்கு நன்றி எடுக்கும்படியாக வந்திருக்கும் உங்கள் யாவரையும் சர்வவல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சர்வ நாங்கள் உங்களோடு கூட இருப்பாராக. படிப்புகள் திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராமத்தோட குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. விசேஷமாக சுகபலத்தோடு பலவீனத்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் நூறத்தை பதில் எடுப்பார். அல்லேலூயா. ஜெபத்தை மறந்துடாதீங்க, ஜெபத்தை விட்டு விடாதீங்க, கண்டினியூஸ் செய்யுங்க. நிறைய ஜெபம் இருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. காத்தது ஜெபிங்க, விழித்தது ஜெபிங்க, எல்லா ஜெபம் தான். ஆகையா சோர்ந்து போகாதீங்க. பலவீனமா இருக்க பிள்ளைகளுக்காக, சுகமா இருக்க பிள்ளைகளுக்காக, நமக்காக ஜெபித்துக் கொள்ளும் கேட்டுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, கிறிஸ்தவ பிள்ளைகள் நீங்க ஜெபிக்க சோர்ந்து விடாதீங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் நூறத்தண்ணி செவலாம் அது கொடுக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் சிவனத்து பலவீனத்தோடு தேவையான பிள்ளைகளுக்காக, இன்னும் வாழ்க்கையில பலவிதமான எதிர்பார்ப்பு இருக்க பிள்ளைகளுக்காக தேவன் தாமே அவருடைய தேவைகள் வாங்கியிருப்பதாக நினைத்துக் கொள்ள முடியாது. உங்கள் ஜெபத்திலே நினைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளும்.
குடும்ப பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், ஆசமா இருக்கணும், திருச்சபைக்கு சாட்சியா இருக்கணும், அநேகருக்கு என்ன செய்யணும், முன்மாதிரியா இருக்கணும். எல்லாருக்கும் மேலாக நாம யார் என்று சொல்லி மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் நானும் வெளியேற பெற்றவர்கள். அல்லேலூயா. நீங்கள் நானும் விசேஷித்தவங்க, நீங்கள் நானும் பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். ஆனா உங்களை என்னையும் தெரிந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுங்க, அப்படி சமூகத்தை காத்துருங்க. தேவன் நம்ம ஒவ்வொரு பிள்ளையும் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் இப்படி கூடுது? வேலை செய்கிறோம், படிக்க போகிறோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம், எல்லா காரியம். ஆனா ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஏன் அவரை துதிக்க வந்திருக்கிறோம், ஏன் அவர் சமூகத்தை வந்து காத்திருக்கிறோம், ஏன் அவருடைய வேதத்தை தியானிக்கிறோம்? ஒரு பழமொழி ஒண்ணு, என்னன்னா மனுஷன், நான் சொல்லி நினைக்கிறேன், பையுலகத்திலிருந்து மனுஷன் எங்க வாழா, பொய்யுலகத்துக்கு வாழ. பொய்யுலகத்தில் எங்க போனோம், எல்லாரும் போனோம், யாரும் இருக்க முடியாது, தப்பவே. இப்ப ஏற்பட்ட காலங்கள்ல நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு அருமையான வார்த்தை சொல்லுத, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிவன் உனக்கு காட்டுவேன். உங்க மேல என் கண்ணை வைத்து உங்களுக்கு கொல்லாத உலகம் இருக்கு. சத்ருவானவன் எவனை விழுந்தவன் சிவனை தேடிக் கொண்டிருக்கிறான். எப்படி தேவனை விட்டு பிரிக்க வேண்டும், எப்படி அவர் ஆராதனை பிரிக்க வேண்டும், எப்படி அவர் சமூகத்தில் உறுதியா இருக்கிறது பிரிக்க வேண்டும் சொல்லி அவன் ஆவலோடு காத்திருந்தான். அதுக்கு வேணுங்கிறதுல ஒவ்வொரு நாள் அவரை தேடுங்க, ஒவ்வொரு நாளுடைய உதவி நாடுங்க, உங்க தேவையை அவருக்கு சொல்லுங்க, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்துங்க. அல்லேலூயா. தேடுறது வந்து கஷ்டமா இருக்கும். ஆங்கிலத்தில் மும்பை போயிருந்தேன், அந்த ரோட்ல வேலை பார்த்திருந்தாங்க. அந்த ஹைவேல பாத்தீங்கன்னா இந்த ரோடு போடுறதுக்கு தோன்றினாங்க. ஒரு சின்ன ஒரு ஆங்கிலத்தில் வேர்டு இருந்துச்சுன்னா, இன்கன்வீனியன்ஸ் டுடே ஃபார் a better tomorrow. இன்கன்வீனியன்ஸ் டுடே, அப்ப இன்றைக்கு ஒரு கஷ்டமா இருக்கலாம் ஆண்டவரை தேடுவதற்கு. ஆனா தேட 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 உங்க வாழ்க்கை என்ன செய்வான், மாற்றம் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கஷ்டமா இருக்கும், ஆளுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு வேலை இருக்கையா, இவ்வளவு வேலை இருக்க, வேலை போட்டு ஆளுக்கு உட்காரணும்னா கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை மட்டும் நீங்க ஆண்டவரை தேடி பாருங்க. வருகிற நாட்கள் ஆண்டு உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் தேவன் ஆஸ்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவரை தேட மறந்துடாதீங்க, ஒரு சமூகத்தை காத்திருக்க மறந்துடாதீங்க, ஒரு நோக்கி கூப்பிட மறந்துடாதீங்க, ஜெபிக்க மறந்துடாதீங்க, உங்க பிள்ளைகளுக்கு தேவனுடைய சமூகத்தை மன்றாட மறந்துடாதீங்க. கொல்லாத உலகம் சிறுப்பு பொடியோர் மட்டும் தவறான வழிக்குள் பிரவேசிக்கிறார். தவறான வழிக்குள் இந்த குடிப்பு இந்த அந்த போதைக்கு அடிமை எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறான். சிறுப்பு முதல் அந்த போதைக்கு அடிமையா இருக்கிறான். கஞ்சா பழக்கத்துக்கும் புகைக்கும் சாராயத்துக்கும் அநேக இளம் வயதில் வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் மாத்திரமல்ல 8ஆம் படிக்கிற பிள்ளைகள் இருந்து தவறான வழிக்குள் பிரவேசிக்கிறான். திருச்ச பிள்ளைகளே ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையா செய்யணும். ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக தேவனுடைய சமூகம் காத்துடுங்க. தேவன் நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய தூச்சம் பிள்ளைகளையும், நம்முடைய கிராமத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் என்ன செய்வாராம், கண்மணிகள் நம்மளை என்ன செய்வாராம், பாதுகாக்கிறார். அதுக்கு செய்ய வேண்டிய காரியம், பெற்றோர்கள் நீங்க ஆண்டவரை தேடும் போது, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது, உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாராம், பாதுகாக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் அவளை தேடி, நம்ம நேற்று சொன்ன பார்த்தீங்களா, அந்த சிறுப்புல அந்த மருந்து குடிச்சு, அந்த இருமல் மருந்து குடிச்சு அநேக சிறுப்புகள் மறுத்து கொண்டாங்க. இருமல்னால கடையில இருந்து வாங்கி 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 வந்து கொடுத்ததுல அநேக அந்த டேட் முடிஞ்சு, அநேக நம்ம பார்த்ததே கிடையாது. மெடிக்கல் வாங்குறோம், அந்த மருந்து அப்படியே குடிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் வாங்குறோம். இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேப்பர்ல வந்து செய்தி, அந்த எக்ஸ்பைரி ஆன டேட், அந்த காலாவதி ஆன மருந்து சொல்றாங்க கொடுக்குறோம். அவங்க தெரிஞ்சு கொடுக்காங்களா, தெரியாம கொடுக்காம தெரியல, அதை சாப்பிட்டு அநேக ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆகையால் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளுக்காக செவிங்க 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 செவிங்க. ஒவ்வொரு நாள் தேவனுடைய சமூகத்தை காத்திருங்க. நீங்கள் தேவனை தேடும் போது நம்முடைய பிள்ளைகளையும் நம்மளையும் அந்த ஆஸ்பத்திரி கிட்ட கூடுமான அளவு நினைச்ச முடியாது அங்க போகாதபடி ஆண்டவர் தோற்றும் பிள்ளைகளையும் நம்முடைய கிராமத்து ஜனங்களை என்ன செய்வாராம், பாதுகாக்கிறவராக. ஒவ்வொரு நாள் சமூகத்தை காத்திருங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். யார் ஆண்டவரை தேடுவார்? அல்லேலூயா. யார் ஆண்டவரை நினைக்கிறார்? சரியா?
கேட்கும். யார் ஆண்டவரத்தை, யார் ஆலயத்துக்கு போவோம், யாரோட சமத்தை காத்திருக்கோம்? யார் சொல்ல முடியும்? சும்மா இருக்காரு அப்படியா? வேலை இல்லையா? சரி ஆலயத்துக்கு போறோமே அப்படியா? அப்படி அப்ப எதுக்கு வந்து தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். தேவன் தம்முடைய ஆழத்தில் இருக்கிறார். என் விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். என் ஜெபத்துக்கு அவன் என்ன செய்வாராம்? பதில். அதான் சொல்றது, சிங்க குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியா இருக்கலாம், கர்த்த தேவர்களுக்கு தேட பிள்ளைகள், தேட பிள்ளைகள். ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. 2ஆம் புத்தகத்துல சாரி 1 ராஜாக்கள் புத்தகத்துல 1 ராஜா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 37, 38 வசனம் வாசிங்களை. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போது, கொள்ளை நோய் உண்டாகிற போது, வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்று போடுகிற போதும், யாதோரும் வாதையாகிலும், யாதோரு வியாதியாகிலும் வருகிற போது, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தில் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விடுத்து செய்யும் விண்ணப்பத்தின் சகல வேண்டுதலையும் ஆண்டவரே கேட்டார். அல்லேலூயா. யாரால சமைக்க முடியும்? வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்க, துயரப்படுறவங்க, வேதனைப்படுறவங்க, வியாதி இருக்க பிள்ளைகள், சிலுவைப்பட்டிருக்க பிள்ளைகள், தரித்திரத்துல, வியாதியில, கடன் பிரச்சனையில, பல இக்கட்டுல இருக்கிற பிள்ளைகள் எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டி வைத்து ஆலயத்தை விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, எங்க ஜனன மத்தியில பல போராட்டங்களை கடந்து போறாங்க, பல சூழ்நிலைகள் அவங்க என்ன செய்யறாங்க? தவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. பாடுகள் மத்தியில, துயரத்து மத்தியில, கண்ணீர் மத்தியில, வேதனை மத்தியில, சிறுமப்பட்ட மத்தியில, இன்னும் பலவிதமான டார்ச்சர் மத்தியில எங்க ஜனங்கள் தவித்துக் கொண்டு இருக்காங்க. இந்த ஜனன மத்தியிலும் எந்த மனுஷனானாலும் தன் இதயத்துல உணர்வு நான் கஷ்டப்படுறேனே, இந்த துன்பப்படுறேன், ஏன் இந்த கஷ்டம் எனக்கு, ஏன் இந்த பாடு எனக்கு, ஏன் இந்த துயரம் எனக்கு, ஏன் இந்த வியாதி எனக்கு, ஏன் இந்த சிறுமை எனக்கு என்று உள்ளத்துக்கு செய்யணும். உணர்வு வந்தாதான் ஆலயத்துக்கு. எதுக்கு ஆலயத்துக்கு பாருங்க, இந்த கூடிய ஆராதனை பார்க்கிறோம். தனிமை ஜெபிக்கிறவங்க அதுக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. தனிமை ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க அந்த ஜெபத்துக்கே ஒரு தனி ஒரு பதில் வரும் பாருங்க. ஏன் அப்படின்னா, கூடி ஜெபிக்கும் போது நமக்கு அழுக வராது. அல்லேலூயா. எப்போ அழுக வரும்னா, இடத்துல சில பேர்ட்ட பேச இருக்கும் போதே கண்ணீர் வடிச்சிடும். சில பேச இருக்கும் போது அப்பெல்லாம் நெஞ்சு அப்படியே முட்டிதான் இருக்கும். பேச ஆரம்பித்த போதும் அப்படி தாரதாரியா கண்ணீர். ஆனா அதுக்கு மதிப்பு அது. மற்ற இந்த உலகத்துல எந்த லிக்விடுக்கு இல்லாத மதிப்பு இந்த கண்ணீருக்கு உண்டு. அல்லேலூயா. விலை மதிப்பில்லாதது, விலை மதிக்க முடியாது. அவ்வளவு விலையேறப்பட்டது அந்த கண்ணீர். எப்படின்னா, அந்த கண்ணீர் வருது பாத்தீங்களா, அந்த 100%ல அந்த 1% தான் தண்ணியா, 1% தான். மிச்சம் 99% அந்த பானங்கள். அல்லேலூயா. சும்மா தண்ணீர் அடிச்சிட முடியாது யாரும். அந்த பானம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பானம் நெஞ்சம் முட்டிட்டு வரும்போது யார்கிட்ட சொல்லணும் இருக்கும்போது தான் அந்த கண்ணீர் தன்னாகல. அதுக்கு மதிப்பே கிடையாது. அவ்வளவு மதிப்பு உள்ளது. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே என் கண்ணீரை தொடுத்துல ஆலயத்தில் வரும்போது அந்த 100%ல அந்த ஒரே 1% தான் தண்ணி.
மற்ற எல்லாம் நம்முடைய உணர்வுகள், பாடுகள், பிரச்சனை. ஆனா சமத்துவம் ஜெபிக்கும் போது அப்படியே பாருங்க, நம்ம வார்த்தை அப்படியே கொட்டன் கொட்டிருப்பது. ஒரு வசனம் 1 சாமுவேல் புத்தகத்துல அந்த அண்ணாள் முதல் அதிகாரத்தை சொல்லுது, தேவனுடைய சமூகத்தை இதயத்தை வார்த்தை வரல பாருங்க, வார்த்தை வரல, கண்ணீர் சொரியுது. அண்ணாளுக்கு கண்ணீர் சொரியுது. வார்த்தை முழுமுழுக்கும் வார்த்தை வராது பாருங்க. சில பேர் அவ்வளவு கஷ்டத்தை மட்டும் பேசும்போது அந்த வார்த்தை வருது, அழுதுகிட்டே தான் இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அவ்வளவு அவை சொல்லுது, எவனாகிலும் தன் இருதயத்துல தன் கஷ்டங்களை உணரும் போது, ஆளுக்கு யார் வருவாங்க? கஷ்டத்தில் இருக்க பிள்ளைகள், தனத்தில் இருக்க பிள்ளைகள், வியாதி இருக்க பிள்ளைகள், வறுமையில் இருக்க பிள்ளைகள், வாழ்க்கையில் போராட்டம் இருக்க பிள்ளைகள், வாழ்க்கையில் எல்லாம் இழந்த பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க. ஆலயத்துக்கு வர முடியும், எல்லாமே வர முடியாது, எல்லாம் வர முடியாது. என் வாழ்க்கையை மாறணும், என் சூழலை மாறணும், என் பிரச்சனை மாறுங்கிறதா ஆலை கிடைச்சவங்க மத்த வர முடியாது. ஒரு முறை ஒரு ராஜா தன் அரண்மனையில தன் அறையில தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு எலி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான். என்னது? எலி. இந்த ராஜாவுக்கு தூக்கமே போச்சு. கோபத்துல தன் மந்திரியார் கூப்பிட்டா, மந்திரியாரே, என்னையா என்னுடைய அறையில இந்த எலி தொந்தரவு பண்ணுது, இது ஏதாவது வழி பண்ணக்கூடாதா? அவர் உடனே வாங்க சொல்லி தன் அரண்மனைக்கு பூனையெல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த ராஜா அறையில விட்டார். ஆனா இந்த பூனைக்கு இந்த எலி அடிச்சது டிமி கொடுத்து ஓடிடுது. இந்த பூனைக்கு எலி ஓடி அமனப்பட்டு ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. மந்திர கூப்பிட்டு, இன்னைக்கு இந்த எலியை பிடிக்கலன்னா பார்த்துக்கணும்னு சொல்லி எச்சரித்து கொடுத்து அனுப்பிட்டார். இந்த மந்திரக்கு ஒண்ணு என்ன செய்யன்னு சொல்லி அப்ப ராஜா சொல்லலாம், ராஜாவே, அந்த எலியை பிடிக்கிறதுக்கு வெளிநாட்டிலிருந்து நம்ம பூனையை இறக்குமதியை பண்ணுவோம். அந்த பூனை சாமர்த்தியமான பூனை இந்த எலியை பிடிச்சு பூனை இறக்கியாச்சு, பூனையை கொண்டு வந்தாச்சு, ராஜா அறையில விட்டாச்சு. அந்த பூனையால எலி என்ன முடியல பிடிக்க. ராஜாக்கு பயங்கர கோபம். இந்த எலி என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கையா, என் தூக்கத்தை கெடுத்து இருக்குது, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கோபத்தை சொல்லும் போது எல்லாத்தையும் கூப்பிட்டு கடிந்து கொள்ளும் போது அந்த தோட்டத்துல வேலை செய்கிறவன் ஒருத்தர் தான். தோட்டத்துல அப்போ கேள்விப்பட்டு, என்னப்பா ஏன் ராஜாவோட கோபமா இருக்காரு? நம்ம அரண்மனை ராஜா அறையில ஒரு எலி இருக்குதான், அது ஒவ்வொரு நாளும் இந்த ராஜாவின் செய்து தூங்க விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆகையால் இதை பிடிக்கணும். நிறைய பூனையை கூட்டிட்டு வந்து பார்த்தோம், ஆனா ஒரு பூனையும் பிடிக்கணும். அப்ப அந்த வேலைக்காரன் சொன்னானா, தோட்ட வேலைக்காரன், ஐயா, என்னுடைய வீட்டுல ஒரு பூனை, அந்த பூனையை கொண்டு வந்தா அதை நிச்சயம் பிடிச்சு. எல்லாரும் சிரிச்சாங்க. எவ்வளவு வெளிநாட்டுல இருந்து பூனை எல்லாம் இறக்கி வச்சு பார்த்தோம், அதால நிச்சயம் முடியல. இவன் என்ன செஞ்ச பூனை அவ்வளவு ட்ரெயின் கொடுத்து வச்சிருக்காரா இல்ல சொல்லி, செடிப்பா அவன் பூனை அடிச்சது கொண்டு வான்னு சொல்லி போகும்போது பூனை நைட்ல விட்டுச்சு. நைட்ல ராஜா அறையில விட்டாச்சு. இந்த எலி அடிச்சது தைரியமா வெளியே வந்துச்சு. இந்த பூனை லவக்குன்னு அடிச்சது பிடிச்சு சாப்பிட்டு. எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சா. பூனை வெளிநாட்டுல தான் பூனை இறக்கிச்சு, அந்த பூனையால அடிச்ச எலிய பிடிக்க முடியும். பூனை எப்படி பிடிச்சிச்சு? அப்ப சொன்னாரா, ஐயா, என் பூனை பசியில இருக்கு, என் பூனை பசியில வெளிநாட்டு இறக்குமதி பூனை டைம் கிட்ட அந்த பூனை கிடைச்சதாங்க சாப்பாடு. அதுக்கு அந்த பசிக்கு சம்பந்தமே பசியா, பூனை பசியா இருக்கியா. அந்த பசியில அந்த எலி அடிச்சது. ஆலயம் என்பது வாழ்க்கையில தனிமையா கஷ்டப்படுற பிள்ளைகள், துயரப்படுற பிள்ளைகள், வேதப்படுற பிள்ளைகள், கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையில போராட்டம் இழந்த பிள்ளைகள், ஐயோ என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவங்க ஆலயத்தை ஒவ்வொரு நினைச்சவாங்க. அல்லேலூயா. நான் தந்தையோட பாட்டு படிக்கிறேன். தாகமுள்ளோர் மேல தண்ணீர் ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை
வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஒற்றுமையா உங்க வல்லமையே, ஒற்றுமையா உங்க வல்லமையே, நாங்க தாகத்தோடு காத்திருக்கிறோம், நாங்க தாகத்தோடு காத்திருக்கிறோம். தாகம் உள்ளவர் மேலதான் செய்வாங்க தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை. ஆளுக்கு எல்லாரும் வர முடியாது, ஆளுக்கு எல்லாரும் வர்றதுக்கு நேரமும் இருக்க நேரம் எப்படின்னா நல்லா இருக்கு. 3 நேரம் சாப்பாடு கரெக்டா கிடைச்சிடும். நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கு, எனக்கு ஒரு குறையும், நான் ஏன் ஆளுக்கு போகணும்? அதான் அந்த யாரு அந்த அவரு சால்வராஜ் சொல்றாரு, ஆண்டவரு 2 மணி மருத்துவம் செய்றேன், கேட்கிறேன் நான் சாகுவரை என்ன செய்யணும்? தவறாம சாகுவரம் எப்படி பென்ஷன் கிடைக்கும் பார்த்தீங்களா வேலை செய்த கவர்மெண்ட், அதே போல ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வருகிறேன், 2 மணி கேட்கிறேன், நான் சாகுவரை செய்யணும். மறந்துடாம என்னன்னா தரித்திரத்தையும் போய் வசதிக்கும் எனக்கு என்ன செய்யுங்க? தரித்திரம் சாரி மாயையும் போய் வசதி பண்ணிச்சாங்க. நம்பிக்கையற்ற இந்த உலகத்தை வாழ்கிறான் யார் நினைச்சக்கூடாது? நம்பி நினைச்சக்கூடாது. என் நம்பிக்கை 2வது நினைச்சக்கூடாது போய் சொல்லி இந்த உலகத்துல. ஏன்னா நீ போய் அருவருக்கிற காரியம், தேவன் வெறுக்கிற ஒரு காரியம் இது. இந்த 2 நினைச்சாங்க எனக்கு மாயமான இந்த உலகத்துல மாயை நம்பி நினைச்சக்கூடாது. 2வது தரித்திரமும் ஐஸ்வர்யம் எனக்கு என்ன செய்யாதுங்க? தரித்திரம் என் வீட்டுல நினைச்சக்கூடாது. தரித்திரம் பட்டதுனால நான் கடன் வாங்கி கடன் கொடுக்காம கடன் வாங்கிட்டு பயந்து ஓடி நான் போய் சொல்லி நினைச்சக்கூடாது, அலையக்கூடாது. 2வது என்கிட்ட ஐஸ்வர்யம், என் வீட்டுல ரொம்ப ஐஸ்வர்யம் இருந்ததுனால ஆண்டவர் யார்? ஆண்டவர் யார்? நான் வேலை செஞ்சு நான் சம்பாதிச்சேன், நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், இது ஆண்டவர் எங்க இருந்து? அந்த ஐஸ்வர்யம் ஆண்டவர் யாருன்னு சொல்லாதபடி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என் படிய தவறாம தந்து காலை தட்டி எழுப்புறீங்களா? 3 நாள் ஆக நினைச்சணும் எனக்கு ரெடியா? இந்த நாள் என் பிள்ளைகளோட தேவைகளும் என் குடும்பத்தை தேவைகள் நினைச்சணும் தவறாம நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் மக்கள் நன்றி உணர்வு நினைச்சணும். யார் ஒண்ணுத்த கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தை ஐஸ்வர்யமும் பணமும் வீடும் சொத்து ஒண்ணு கொண்டு போக முடியாது, மாத்த கொண்டு போக முடியும். நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு நம்பிக்கை எடுத்துடும் நம்ம கொண்டு இந்த உலகத்தை வாழ்கிற நாம ஆலயத்தில் வருகிற பிள்ளைகள் பாரத்தோடு இயக்கத்தோடு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு வருகிற பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய ஆலயத்தின் நன்மையினாலும் தம்முடைய ஆலயத்தை சம்பளத்தை செய்யலாம் நிரப்பி எழுப்புகிறவராக இருக்கிறாரா? ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு நான் பலவீனமா இருக்கேனா ஆலயத்துக்கு வந்திருக்கேன், நான் சுகமா இருக்கேனா ஆலயத்துக்கு வந்திருக்கேன், என் கஷ்டம் இருக்குதா ஆலயத்துக்கு வந்துருங்க, துயரப்பட ஆலயத்துக்கு வந்துருங்க, என் பேர வாழ்க்கையில மாற்றம் இல்லையா, என் பேர வாழ்க்கையில தர்த்தம் இருக்குதா ஆலயத்துக்கு வந்துருங்க. தனியா ஜெபித்து பாருங்க, வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஜெபத்துல உங்க பிள்ளையோட வாழ்க்கையை மாறுங்க. வாழ்க்கை அது என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே ஆலயத்தை கட்டி வச்சுட்டேன் பாருங்க, வானாதி வானமுடைய மகிமை கொள்ளாது, நான் கட்டின ஆலயம். என் ஜனங்கள் வருவாங்க, பலவிதமான கஷ்டத்தோட வருவாங்க, உள்ள இதத்துல வாதையை யார் உணர்கிறார்கள்? எல்லாத்துக்கும் கஷ்டம், எல்லாத்துக்கும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் தேடும் பார்த்தீங்களா, அதுக்கு நிகர் ஒன்றுமே இல்லை. தேவன் தம்மை தேடுற பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய ஆசீர்வாதம் தம்முடைய ஜெபத்துக்கு செய்யலாம். அது தாசதிகள் தேவர்கள் அப்படி சமூகத்தில் காத்த பிள்ளைகள் யார் முழங்கால் கண்கள் மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், அவருடைய இதயத்தை பார்க்கிறான். நான் வருவதற்கு சத்தியம் சொல்லுது, நான் வருவதற்கு அவர் இங்கே காத்திருக்கிறார். ஐயா ஏன் தெரியுமா, இதற்கு வாழை சுமந்து வருகிற பிள்ளைகளுக்கு, சனத்தை பலவீன சுமந்து வருகிற பிள்ளைகளுக்கு, வாழ்க்கையில கஷ்டங்கள் சுமந்து வருகிற பிள்ளைகளுக்கு, வாழ்க்கையில துயரப்பட்ட பிள்ளைகளுக்கு, நாளைத்தவ தேர்ந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படி வாதை பலவீன சுகர் வியாதிகள் நம்மை விட்டு நீக்கி போடும்படியாக
தேவன் நமக்காக காத்திருக்கிறார். இந்த இரவுல ஒரு சமத்தர்ப்பண ஆண்டவரே, நீ ஒருவரே நீ ஆராய்ந்து அறிந்து வச்சிருக்கப்பா. மனுஷனை பார்க்கவும் முடியாது. நீ ஒருவரே நீ காண்கிற ஆண்டவரப்பா. உம்முடைய கண்கள் எங்க மேல நோக்கமா இருக்குதப்பா. உம்முடைய ஆளுக்களோட பிள்ளை மேல உம்முடைய கண்கள் நோக்கமா இருக்கபடியா தகப்ப வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ அறிந்து வச்சிருக்கீங்க. அவனுடைய தேவைகளை அறிந்து வச்சுக்கீங்க, எதிர்பார்ப்பை அறிந்து வச்சுக்கீங்க, அவங்க பலவீனம் அறிந்து வச்சுக்கீங்க, சுகவீனத்தை அறிந்து வச்சுக்கீங்கப்பா, தேவைகளை அறிந்து வச்சுக்கீங்கப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளை கூடப்பா வெறுமையாய் போகக்கூடாது. எதற்காக இந்த நோக்கத்தை வாங்கியோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்களோ இந்த சித்தத்தை நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தை அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறாங்க. நீ காண்கிறாங்க. மகா இறக்கம் கிருபை பரிசுத்தம் தரப்படி இந்த இடைவெளி காண்கிறியாப்பா. இந்த 10 மாதத்துல பிரவேசிக்க கிருபை செஞ்சுக்கிறப்பா. இந்த 10 மாதம் எங்க திருச்சம் பிள்ளைகளை அப்பா விசேஷமா எங்களை பாதுகாத்துள்ளீங்களேப்பா. இதுல குறைகள் உண்டுப்பா, குற்றம் உண்டு ஆண்டவரே. உங்க தேடாத நாட்கள் அநேகம் உண்டுப்பா. உமக்கு பிரியமான காரியம் செய்த அநேகம் உண்டு ஆண்டவரே. எங்க மேல கிருபை வச்சீங்களேப்பா, எங்க மேல இறக்கம் பாருங்க ஆண்டவரே, எங்க மேல தயவு வச்சீங்களேப்பா. எங்க பாவங்களை தக்கதாக நீங்க செய்யாம இருந்தீங்களா ஆண்டவரே. இந்த 10ஆம் மாதத்துல இந்த என்னுடைய சமூகத்தில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளை மேலப்பா உடைய முத்திரை போடுங்கப்பா. உடைய முத்திரை போடுங்க ஆண்டவரே. முத்திரை போடப்பட்டதுனால இந்த உலகத்தை எந்த சக்திக்கு தொடுவதற்கு அதிகாரம் இல்லப்பா. தர்த்தமோ வியாதியோ பலவீனம் சுகமோ கவலை கண்ணீரோ இயேசு நாமத்தில் நிர்ணயிக்கப்பட்டும் அப்பா. அந்த ஒவ்வொரு பலவீனம் சுகமும் ஆகட்டும் ஆண்டவரே. உடைய காய்ப்பட்ட கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. உச்சந்த உள்ளங்களை தொடட்டும் ஆண்டவரே. ஒரு எலும்பை தொடட்டும் அப்பா, நரம்பை தொடுங்கப்பா. உங்க ரத்தம் எங்க பிள்ளை ரத்தத்துல பாயட்டும் ஆண்டவரே. சடந்த சுகபலம் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்திலிருந்து நாங்க பிரிந்து சொல்ல போகிறோம். என் கூட வாங்கப்பா. பிரியாத தேவன் எங்க துஷ பிள்ளையோடு கூட இருக்க முடியாது. தகப்பனை பொறாமுடைய கண்களுக்கும் வன் கண்களுக்கும் சத்தும் கிரியைகளுக்கும் அந்த கால சக்திகளுக்கும் கொள்ளை நோய்க்கும் விஷ ஜந்துகளுக்கும் விஷ கிருமிகளுக்கும் எங்க கிராமத்தை சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க கிராமத்து 4 முக்களையும் உடைய தூதரட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க கிராமத்து மேல எங்க துச்சம் ஒவ்வொரு முத்திரை போடுங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்க சொன்னவளா. பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வியாதியோடு கவலையோடு கண்ணீரோடு பிள்ளைகள் தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை பிரிய வைங்கப்பா. நல்ல தூக்கத்தை கொடுங்க, சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. நல்ல ஆகாரத்தை கொடுங்க, சாப்பிட வாங்கி கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த இரவுல உம்முடைய வருகை இருக்கும் என்றால் உம்முடைய வழியை எடுத்துக்கொள்ளும்படியாக எங்க துச்சம் பிள்ளைகளில் என் கிராமத்து ஒவ்வொரு ஜனங்களும் ஆயத்தப்படுத்தும் பிரசந்தப்படுத்துங்க. இந்த இரவுல உம்முடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாளை தினத்துல அதிகால வேலை துதிக்கும் துதியோட எலும்பைகளுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நானும் பாற்றி ரட்சகம் வேண்பேக்கம் ஆடையே பேராண்டை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் எந்த நேரமும் எனது அகிலம் பேரானந்த பொங்கி பாடுவேன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று திரும்பி சொல்லுவோமாக. அல்லேலூயா.